கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இன்று பாஸ்க காலத்திலே நாங்கள் 4ஆம் வாரத்திலே திங்கட்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே இறை வார்த்தையை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது, பேதுருவானவர் பாவிகளோடு பாவம் செய்வோர்களோடு உணவருந்துகின்ற பொழுது, யூதேய மக்கள், நீதியை பற்றி தெரிந்தவர்கள், இவர்கள் கேள்வி கேட்கின்ற பொழுது, ஏன் நீர் இவர்களோடு உணவு அருந்துகின்றீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசுவோடு நான் தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது அவர் எனக்கு கூறியது, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கின்றது. நாங்கள் ஒரு விடயத்தை பற்றி இது சுத்தமானது அல்ல, இது கடவுளுக்கு உகந்தது அல்ல என்று நாங்கள் நினைக்கின்ற பொழுது அது உகந்தது அல்லவே. இந்த உலகத்தில் படைத்த ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள் காணப்படுகின்றது. இறைவன் உலகத்தை படைத்த போது படைத்த ஒவ்வொன்றையும் அவர் நல்லதென கண்டார். நல்லதென கண்ட ஒவ்வொன்றையும் நாங்கள் அது தகுதியற்றது, அது நல்லது அல்ல, அது பரிசுத்தமானது அல்ல, அது அசுத்தமானது என்று நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் பெயர்களை வைத்துக்கொண்டு நாங்கள் எல்லாவற்றிலும் முடிவெடுத்து வாழ்கின்றோம். அதனை இன்று பேதுருவானவர் சொல்லிக் கொடுக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், இறைவன் இயேசு ஆண்டவர் மந்தைகளின் தலைவனாக அல்லது மேய்ப்பவன் என்கின்ற பொழுது, அந்த ஆடுகள் அல்லது மந்தைகளினுடைய அந்த கதவை துறக்கின்ற பொழுது மந்தைகள் யார் என்று அல்லது இதற்கு சொந்தக்காரர் வருகிறார் என்று அந்த குரலுக்கு செவி மடுக்கின்றதை நாங்கள் பார்க்கிறோம். தெரியாதவர்கள், கொள்ளைக்காரர்களாக இருக்கலாம், களவு செய்கின்றவர்களாக இருக்கலாம், இவ்வாறு அதனுடைய குரலை கண்டு கொள்ள முடியாத சந்தர்ப்பத்திலே அந்த மந்தைகள் பலவிதமான முயற்சிகளை எடுக்கும், அதில் அவர்களிலிருந்து தப்பி செல்வதற்கு. அப்படியானால் இயேசு சொல்லுகிறார், நானே உங்களுடைய கதவாக இருக்கின்றேன் என்று. எனக்கு பிரியமானவர்களே, அப்படியான கொலை செய்கின்றவர்களுடைய நாங்கள் எண்ணங்களை பார்த்தோம் சொன்னால், நாங்கள் நீதியை படிக்கின்ற பொழுது அதில் காணப்படுகின்றது, அந்த களவு செய்ய வருகின்றவனுடைய எண்ணம் முதலாவதாக அவனுடைய மனது, தீங்கான மனது, அதாவது தீங்கான செயல், இறுதியாக அவன் செய்ய போகின்ற அந்த காரியம், செயல், இந்த மூன்றும் அவனுடைய எண்ணத்திலே இருக்கின்றபடியினாலே அன்று இந்த மந்தைகள் கூட அவர்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த மந்தைகளை வழிநடத்துகின்ற ஆண்டவர்தான் அதற்கு கதவாக அல்லது பொறுப்பாக இருக்கின்றார். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் அந்த குரலுக்கு செவிசாய்க்காமல் நாங்கள் மற்றைய அனைத்து குரல்களுக்கும் செவிசாய்த்தவர்களாக, இறைவனுடைய அந்த குரல் எங்களுடைய உள்ளத்திலே இன்னும் உட்செல்லாமல், அந்த கதவினை துறக்க முடியாமல், அந்த கதவுக்கு சொந்தக்காரர் இயேசு என்று மறந்துவிட்டு வாழ்கின்ற பொழுது அவர் உங்களையும் என்னையும் அழைத்து நிற்பது அந்த கதவுக்கு சொந்தக்காரர் அவர் என்று. எனவே அதனை புரிந்து கொண்டு நாங்கள் செயல்படுவதற்கு தேவையான வரங்களை வேண்டிய நாளிலே மன்றாடுவோமாக.